மாமணி அம்மா ரத்னவதியர் வணக்கம். அதே நேரத்தில் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நிறைய பேர் வந்திருக்கீங்க நம்மளுடைய அழைப்பை ஏற்று. தேங்க்யூ ஸோ மச். இது 5வது முறை நம்ம இந்த விமர்சகன் விருது விழாவை ஏற்பாடு செய்திருக்கோம். வருகின்ற 30ஆம் தேதி இந்த மாதம் சரியாக மாலை 4 மணிக்கு ஸ்ரீ KR சோமா அரங்கத்தில் இந்த 5வது விமர்சகன் விருது விழா நடைபெற போகுது. இதுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் போல நம்ம விருது வழங்குவோம். இந்த முறை இந்த விழாவில் குறும்படம் மற்றும் மியூசிக் வீடியோ பிரிவுக்கு நம்ம குறிப்பா விருது வழங்க போறோம். முக்கியமா விமர்சகன் சார்பாக ஏற்படைய 33 விருதுகளும், சிறப்பு விருதுகள் 7 விருதுகள் அம்மா மனிதநேய மாமணி அம்மா ரத்னவதி சார்பாக ஒரு 7 விருதுகளும் வழங்க இருக்கின்றன. இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சராசரி பேச போறாரு. சார், ஓகே, தேங்க்யூ பர்வீன். பர்வீன் நம்மளோட விமர்சகனோட நிரந்தர அறிவிப்பாளர். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்மளுக்கு அவர் தான் அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பகல தான் கூப்பிட்டேன், ஃப்ரீயா இருந்தவா அப்படின்னு உடனே கழிவு வந்துட்டாரு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு. ரொம்ப நன்றி பர்வீன். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். 2018 முதல் விருது விழா செஞ்சோம். 2018, 19, 20 3 ஆண்டுகள் நம்ம பீனஸ்ல செஞ்சோம். அது பீனஸோட ஆதரவோட நம்ம அங்க செஞ்சோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கோவிட்னால நம்ம செய்யல. அப்புறம் போன வருஷம் நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சோம். 2023, இந்த வருஷம் 24. ஸோ 5வது விமர்சகன் விருது விழா. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் விமர்சகன் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றத ஒரு மெயின் நோக்கத்தினால தான் இந்த அவார்ட் ஷோ செய்யறோம். ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மியூசிக்கல் வீடியோக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திரைப்படங்களுக்கு நம்ம ஏற்கனவே 2015 கலை உலகம் அப்படின்ற அவார்ட் ஷோ நான் செஞ்சேன். அதுல நிறைய திரைப்படங்களுக்கு அவார்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய மற்ற நிறுவனங்கள் நிறைய செய்யறதுனால நம்ம முழுக்க ஷார்ட் ஃபிலிமும் மியூசிக்கல் வீடியோக்கு மட்டும் இந்த வருஷம் கடந்த 5 முறை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய நாமினேஷன் வந்துச்சு. மொத்தம் 84 என்ட்ரிஸ் வந்துச்சு நம்மளுக்கு இந்த வருஷம் ஸோ அதுல நம்ம கம்பேஸ் பண்ணி கடைசியாக ஒரு 40 நாமினேஷன் நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம ஊர்ல அனுப்பி அங்க அவங்க ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆன் த டே 30ஆம் தேதி அதுக்கான விருதுகள் வழங்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம பொதுவாகவே நம்ம ஷார்ட் ஃபிலிம் மியூசிக்கல் வீடியோ விமர்சகன் சார்பாக கொடுப்போம். இந்த வருஷம் அம்மா நேரடியாக அவங்களே என்கிட்ட பேசி சொன்னாங்க, நான் இந்த வருஷம் விமர்சகன் விருதுக்கு நானே ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பெருசா யார்ட்டும் ஸ்பான்சர் நம்ம விருது விழாக்கு எதுவும் வாங்கினது கிடையாது, பொறியாளர்ல வாங்கல. இந்த முறை முழுக்க அம்மா தான் எல்லாம் இந்த ஸ்பான்சர் பண்றாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. அதனால அவங்க சொன்னாங்க அவங்களோட சார்பா ஒரு 7 விருதுகள் அம்மா கொடுக்குறாங்க. அதை அம்மா சொல்லுவாங்க அதை பத்தி. ஓகே, ஓகே. இதுதான் பேசிக்கா நம்ம இந்த வருஷம் நடத்துற விழாவோட இது. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு நான் கேட்ட இதுலயும் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கேன், அதுலயும் போட்டிருக்கேன். ஆனா இன்னும் தெளிவா ஏதாவது வேணும்னா நாம சொல்லலாம். ஓகே, அது இதையும் தாண்டி நம்ம 2 சிறப்பு விருதுகள் நம்ம கொடுக்குறோம். KS மணியம் விருது இது நம்ம ஒரு 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். KS மணியம் பேர்ல அந்த விருதுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 20 ஆண்டுகளா இந்த கலைத்துறையில பயணிக்கிற கலைஞர்களுக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொடுத்தோம். அதுக்கு முன்பு செய்யும் போதும் ஒரு 5 பேர் கொடுத்தோம். இந்த வருஷமும் ஒரு 5 பேர் கொடுக்குறோம். அது KS மணியம் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இந்த வருஷம் மறுபடியும் இன்னொரு விருது நம்ம ஆட் பண்ணி. அது ஒரு விருதுமா, அவங்க அவார்டு வாங்குறாங்களா அவங்களுக்கு அந்த டைட்டிலே கொடுப்போம். அவரு இல்ல, இவரு இருக்காரு KS மணியம், அவர் MS மணியம். அவர் ஸோ இந்த ஆண்டு
பத்திரிகையாளர் விருது ஒன்று கொடுக்குறோம். வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியாளருக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம். ஆனா அது வந்து எந்த டைட்டிலையும் கொடுக்கல. அவங்க வந்து அவங்களோட சேவையை பாராட்டி ஒரு நற்சான்றிதழ் அவங்க கொடுத்துட்டு வந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 பேருக்கும் 4 பேருக்கும் கொடுத்துட்டு வந்தோம். இந்த ஆண்டு முதல் அந்த அவார்டு வந்து அக்னி சுகுமார் அவர் பேர்ல கொடுக்குறோம். மறைந்த பத்திரிகையாளர் அக்னி சுகுமார் பேர்ல ஒரு 3 பேருக்கு இந்த அவார்டு நாங்கள் கொடுக்குறோம். அதாவது இளம் பத்திரிகையாளர், இளம் செய்தியாளருக்கு வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது வந்து அக்னி சுகுமார் வந்து எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு. அவர் வளர்த்து விட்ட எழுத்தாளர்கள்ல பத்திரிகையாளர் நானும் ஒருத்தன். இப்போ என்ன, நானும் அவர் கூட வந்து அவர் தான் என்ன நிறைய செதுக்கி இருக்காரு பத்திரிகை துறையில இருந்து. ஸோ அதனால அவர் பேர்ல இந்த விருது கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் இது அது மொத்தம் 33 அவார்டு விமர்சகனோட. அதை தாண்டி இன்னொரு 7 விருதுகள் வந்து அம்மாவோட சிறப்பு விருது. அந்த 7 விருது வந்து மேடை கலைஞர்கள் அவங்களுடைய பங்களிப்புக்காக இந்த 7 விருதுகள் டைட்டிலோட கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அந்த 7 பேருக்கும் வந்து ஒரு டைட்டில் குழு வச்சு அதுக்கப்புறம் அந்த விருதுகள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த யார் யார் இந்த விருதுகள் பெறுறாங்க அப்படின்றத வந்து நிகழ்ச்சி அன்னைக்கு நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அந்த டே அவங்க 7 பேரும் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அம்மா ஐயா 2 பேரும் சேர்ந்து அந்த அவார்டு எடுத்து கொடுப்பாங்க. அதே நேரத்தில் டாக்டர் சகாதேவனா அந்த மேடை அன்னைக்கு அங்கே இருப்பாங்க வந்து. ஸோ இவங்க தான் வந்து மெயின் விஐபி. அவங்க தான் அந்த விருதுகளை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து எல்லாருமே பெரும்பாலும் வந்து கண்டுக்கிறவங்க எல்லாமே இளம் கலைஞர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மியூசிக்கல் வீடியோ அவங்க தான் நிறைய பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருப்பாங்க. நண்பன் ஓகே, ஆமா, நல்லா அவர் ஞாபகப்படுத்தினாரு. இன்னொரு வந்து மூத்த கலைஞர்களுக்கான அவார்டு வந்து விமர்சகன் வருது வந்து வானொலி நாடக கலைஞர்கள். அவங்களுக்கும் ஒரு 4 பேருக்கு வந்து நம்ம அவார்டு கொடுக்குறோம். அவங்களுடைய இந்த கலை பயணத்துல அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே அவங்க குரல் தெரியும், ஆனா அவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு 4 பேருக்கு வந்து நம்ம வந்து அந்த மேடையில நம்ம சிறப்பு செய்யறோம். 4 பேருக்கு. அது வந்து நிறைய முறை நம்ம ஒவ்வொரு முறையும் விமர்சகன் அவார்டு செய்யும் போது நம்மளுக்கு நிறைய அந்த ரிக்வெஸ்ட் நிறைய வந்துச்சு. ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நாங்களும் எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. போன வருஷமும் அந்த கேள்வி வந்தது. நம்ம நிகழ்ச்சி முடிச்சோன்னே கேட்டாங்க, அடுத்த முறை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த 4 பேருக்கு வந்து இந்த ஆண்டு முதல் வந்து, ஆனால் அவங்க டைட்டிலா எதுவும் கொடுக்கல, நம்ம வந்து சிறப்பு செய்யறோம். அவ்வளவுதான் அந்த மேடையில வந்து ஒரு 4 பேருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், நாங்க அதுக்கான பதில் கொடுக்குறோம். இல்லை அம்மா முதல்ல ஒரு வார்த்தைகள் பேசிக்கோங்க. இந்த கலைத்துறையில பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கலைஞர்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய விதமா மனிதநேய மாமணி அம்மா ரத்னவதி அவர்கள் நிறைய விஷயங்கள் செய்துட்டே இருக்காங்க. நம்முடைய நோக்கமும் அதுதான். இப்போ இந்த விமர்சகனுடைய விருது விழாவுடைய பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இளம் கலைஞர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணமும் கூட. இந்த 2 சிந்தனையும் ஒன்று சேரும் பொழுது இந்த முறை 5வது விமர்சகன் விருது விழா கொஞ்சம் நம்ம வந்து விமரிசையா நம்ம வந்துட்டு கொண்டாட போறோம். அதை வந்துட்டு ஒரு நிகழ்வா செய்யறோம். ஆக இதை சார்ந்து அம்மா ஒரு வார்த்தை ஏதாவது 2 விஷயம். எல்லோருக்கும் வணக்கம். விமர்சகம் வந்து இந்த விருது விழா செய்யணும்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காரணம் வந்து என்னை இது வரைக்கும் நான் இப்போ அவனோட பேர் வந்து சரவணன்னு சொல்ல மாட்டேன், விமர்சகம் தான் சொல்லுவேன். அதனால நான் சொன்னேன், நான் அந்த தடவை நான் இன்வால்வ் பண்றேன், நம்ம நல்லா சிறப்பாக செய்வோம்னு சொன்னேன். நிறைய பேருக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும் கொடுக்குறதா இருந்தா. அதனால பெண்கள் இல்லை, எல்லாம் ஆண்களாகவே, எனக்கு ஆண்கள் தான் பிடிக்குன்னு ஆண்களாகவே சூஸ் பண்ணேன். 7 பேர் அவங்க. அதோட அவங்களுக்கு நான் பணம் கண்டிப்பாக நான் அப்படியே வேற மாதிரி ஆயிடுவேன். எனக்கு அன்பு தான் முக்கியம் வாழ்க்கையில். அப்போ சொன்னேன், இந்த விருது விழாவை கவலைப்படாத, பணத்தை பற்றி நல்லா சிறப்பாக செய், எல்லாமே அம்மா பார்த்து நான் சொன்னேன். அவன் நீ ஒன்றுமே கேட்கல. பருவின்னு சொன்னப்ப எனக்கு உங்களை பார்த்தது இல்லை, கண்டிப்பாக சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். சரவணன் வரேன்னு சொன்னாரு, வராரு எனக்கு தெரியாது. நான் யாருடைய காசு வாங்கலை,
எல்லாம் சொந்த உழைப்பு, சொந்த பணம். இப்பெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்க கஷ்டம். நான் ஏன் செய்யறேன்னா கலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். கலைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் கணவர் கூட நான் சொல்லுவேன், எவ்வளவு செலவு பண்றேன் சொல்ல. இந்த செலவுலாம் சொல்ல விரும்பல, எனக்கு அது பிடிக்காத விஷயம். அதனால அச்சா பண்ண இந்த அன்புக்காக நான் செய்யறேன். என்னோடு இருக்கணும்டா, நம்ம பிரிச்சு விட்டுற போறாங்க அப்படியே சொன்னேன். என்ன ஏன் பிடிக்கும்னா திறமை. விமர்சகன்னு அவன் அந்த இது அந்த எப்போதும் அம்மாக்காக தச்சு விட்டான். அதனால மயங்கி இந்த அவளை போட்டு சாலை திறந்தவன். ஓகே, உண்மை இது ஐஸ்ல வைக்கல, நான் பாக்குறேன் என் வீட்டை வந்து உட்காந்து. ஆனா நல்லா தீயெல்லாம் நல்லா கழுவி நல்லா பாத்துக்குவேன். அழகா தச்சு கொடுத்தான். அன்னைக்கு அந்த சடையை தான் போட்டேன். இன்னும் எனக்கு தைக்க துணியெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் எனக்கு தைக்கணும். நான் சொல்லிட்டேன், பேமெண்ட் பத்தி நல்லா தைச்சா நல்லா கொடுப்பேன், நல்லா தைக்கல பேமெண்ட் கொடுக்க மாட்டேன். அதனால என் கூட இவ்வளவு நாளா என் கூட பயணம் செய்து யார் தெரியுமா? முருகா. அவன் ஏழை, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஏசுவேன். அவனை நான் வர சொல்லிடுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த பத்திரிக்கை இதெல்லாம் வரணும்னு ஒன்றும் எனக்கு அப்படி ஒன்றும் விருப்பம் இல்லை. இந்த நிகழ்ச்சி வந்து பேசப்படணும், நல்லா செய்யணும். கஞ்சத்தனை வச்சேன்னா நிகழ்ச்சி நல்லாவே வராது. பணம் வெளியாக்கணும். கண்டிப்பா என்னால முடியும். நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அதான் அறிவிப்பாளர் ஆனந்தா வர சொன்னேன். ஆனா நீ நல்லா பேசுற மன்னிச்சிடேன், எனக்கு ஒண்ணு தெரியாத லட்சணம் தெரியலன்னா அப்படிதான் பேசுவேன். இந்த அவங்களும் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. மற்றபடி இவங்க எல்லாருமே தெரியும், இவனையும் தெரியும், பஞ்சா. நான் ஷூட்டிங் கூட இவங்கெல்லாம் எனக்கு யாரும் வேணா விஸ்வா கொடுத்தேன். சில பேர் எனக்கு செஞ்சு விட்டுருந்தாங்க. இல்ல சீதன் சொல்லிட்டு எனக்கு அப்புறம் நம்ம வேற ஆளை நியமனம் பண்ணோம் ஷூட் பண்றதுக்கு. ஆனா வீரா வந்து நான் பார்த்த ரொம்ப எத்தனை நல்லா பண்றான். அப்ப உன்னை பத்தி இவன் ரொம்ப சொன்னான். கோவிட் டைம் அவன் ரொம்ப உதவி செஞ்சாம. நன்றி ஜீவா, எல்லாருக்கும் நன்றி. குணா நன்றி. அதனால எனக்கு இப்ப என் கூட உதவி செய்யறவங்க வந்து குலர்கேஸ்வரோட மனைவி ரேகா, அப்புறம் சித்ரா, அப்புறம் வந்து சித்ரன் என் கணவர். எங்களுக்குள்ள நல்லா செய்யணும்னு பாக்குறேன். பணத்தை தூக்கி போட்டா எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க. நான் செய்யறதே சிறப்பா செய்யணுமா, சாப்பாடு நல்லா கொடுக்கணும். இந்த நல்ல நான் சொல்றேன் பெட்ரூம் டெக்கரேஷனா போட்டியா. ஆக்சுவலி இது வந்து சோமாவில் செய்யறது வேலை. நல்ல ட்ரெஸ் அடுத்த தடவை ஒரு நல்ல பிடிச்சிருந்தா நல்ல ட்ரெஸ் செய்வேன். அதான் நான் இவன் மூலியமா தான் போவேன். ஓகே, ஆனா அதனால நீங்களாம் அவனுக்கு பக்கபலமா இருங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை பத்தி அவன் என்ன சொன்னான், பருவன் நல்லா பேசினான். நல்லா பேசி என்னை பத்தி பேசணும், அவனை பத்தி பேசுங்க. ஸ்பீச் என் கணவர் கொடுப்பாரு. ஆனா இது வந்து எனக்கு இந்த பெஸ்டா நடக்கும். இறுக்கி பிடிச்சா நல்லா நடக்காது, தாராளமாக கொடுத்தா நல்லா நடக்கும். ஆமா தானே செல்லம்? இப்போ நீ எப்படி பேசுறியோ அதை வச்சுதான் உனக்கு நான் பார்ப்பேன் என்ன செய்யலான்னு. இவனும் என்னை ஏசுவான், அம்மா வேணாம்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால சித்ரா, சித்ரன், ரேகா, முருகா, உங்க அனைவருக்கும் ஜீவா, யாரும் எனக்கு தெரியும். வஞ்சராஜ், நம்மளோட சிங்கப்பெண்ணி எல்லாம் கைத்துக்குங்க. சிங்கப்பெண்ணி எங்க பேசுவோம் திறந்தா சிங்கப்பெண்ணி 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 நான் தேடும் எங்க சிங்கப்பெண்ணி. ஆமா, உனக்கும் நன்றி, உனக்கும் நன்றி. நீ ரொம்ப பேச மாட்டியம்மா, இதான அது வண்ணங்களா பேர் ஜோக்கா இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. இது நல்லா சிறப்பா நல்லா நடக்கணும். 10 பேர் நல்லபடியா பேசணும். ஆனா அடுத்த தடவை பெண்களை சேர்த்துக்கலாம். பெண்கள் எனக்கு வரல, ஆண்கள் தான் வந்தாங்க. எனக்கு ஆண்கள் தான் அப்படி இல்லைம்மா. எனக்கு வந்து எப்பொழுதுமே எங்க வீட்டுல எல்லாம் பொட்ட பிள்ளைங்க. ஆண்கள்னா எனக்கு ஒரு தனி தெரியல, ரொம்ப பிடிக்கும். ஆனா அடுத்த தடவை இதுல பாப்பேன் யாரு பேசுனா ஓகே, பிரச்சனை இல்லை. நான் எல்லாருக்கும் தலா 1000 வெள்ளி எல்லாருக்குமே கொடுக்குறேன், 7 பேருக்கும் கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கிற பணத்தை பார்த்தேன்னா அந்த 1000 ரூபாய் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ சில என்னை யாரும் அடிச்சு கேட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். என் பணம் என் இஷ்டம், யாருக்கு கொடுக்கணுமோ. ஆனா பார்த்து செய்யணும் எல்லாருமே. அப்படியே கண்டவங்களாம் சூஸ் பண்ண முடியாது இல்லை. அந்த 7 பேருமே அற்புதமானவர்கள். சரியா? உங்களுக்கு எல்லாம் நன்றி. ஒரு பிரஸ் மீட்ல இவ்வளவு ஓப்பனா
பேசி பார்த்ததில்ல. ஆனா அதுதான் வந்துட்டு அம்மாவுடைய அழகு. இன்னொரு தடவை அவங்களுக்கு குழந்தை கேட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா, இந்த முறை வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி சிறப்பா செய்யணும், தரமா செய்யணும் அப்படின்றது. அங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஊடக நண்பர்கள் சிறப்பான முறையில நீங்க கொண்டு போயிட்டு வெளியில நம்முடைய மக்கள் சேர்ப்பீங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அதே நேரத்துல கேள்விகள் எதுவும் இருந்தா நீங்க வந்துட்டு கேட்கலாம். இது விருது விழா அப்படின்றனால, ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது 3.5 மணி நேரம் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா 3.5 மணி நேரத்தை முடிக்க முடியாதுங்களா, நான் டைம் இழுத்துரும். ஆனா இந்த முறை 4 மணி நேரம் வச்சிருக்கோம். நம்ம வந்து ஷோ வந்து நாங்க 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஷோ ஆரம்பிச்சு 4 மணிக்கு வந்து ஹால் ஓப்பன் ஆயிரும். ரெட் காப்பீட் இருக்கும். உள்ளுக்கு வரவங்கள நம்ம ரெட் காப்பீட் இன்டர்வியூ, லைட் இன்டர்வியூ பண்ணிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு. 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு கரெக்டா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அது வந்து நைட் ஒரு 8:30க்கெல்லாம் நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே மக்களை வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்கள அனுப்புறதுக்கு. அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். அவங்களுக்கு வந்து போட்டோ பிடிப்பாங்க, கதை வந்து பேசுவாங்க, அப்படிக்கு ஆர்டிஸ்ட் கொண்டு படம் பிடிப்பாங்க. அதனால நம்ம வந்து 8:30க்கெல்லாம் முடிச்சிட்டோமா ஒரு 10 மணி வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யாராவது முடியுமோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வந்து. ஆனா நிகழ்ச்சி 8:30 மணிக்கு தான் முடியும். 8:30 மணிக்குள்ள முடிச்சிடும். நிகழ்ச்சி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சித்திரன் 2 பாடல் பாடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இளம் கலைஞர்கள கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருக்கோம். அவங்க அந்த டே வந்து அங்கங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டான்ஸும் இருக்கு, அவங்க கூப்பிட்டுருக்கோம். அது வந்து யங் ஆர்டிஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல வந்து நியூ கமர்ஸ்லாம் இருப்பாங்க, கலந்துருக்காங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வெளிநாட்டு பாடகர், ரொம்ப இளைஞர் தான். அவர் வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ் சொல்ல முடியாது. அவர் ஏன் ஸ்ரீலங்கால ஃபேமஸ் ஆனார்னா, அவர் மலேசியா பாடல்களை பாடியே ஸ்ரீலங்கால ஃபேமஸ் ஆனார். அவர் வந்து அவர் பேர் நுசாய்க்குன்னு சொல்லிட்டு, அந்த பையன் பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் அவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு வந்து அவரை நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவரை அப்போ நான் எந்த பத்திரிகைல இன்டர்வியூ பண்ணி நான் பத்திரிகையில போட்டிருக்கேன். மலேசியா பாடல்கள் பாடும் ஸ்ரீலங்கா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்போ வந்து மலேசியால தான் இருக்காரு. மலேசியால பிணையங்கள இருக்காரு. அவர் இங்கதான் அனுப்பிச்சிடுறாரு. அண்மையில அவர் மறுபடியும் தொடர்பு கொண்டு போது அவர் இப்போ மறுபடியும் ஷோல ரொம்ப பாடுறதுல கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப போறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நம்ம நிகழ்ச்சி இருக்கு, வந்து பாடு சார். நான் கண்டிப்பா வரேன் சார். நான் எனக்கு மலேசியன் ஆர்டிஸ்ட்னா அவ்வளவு பிடிக்கும். நான் நிகழ்ச்சியில வந்து நான் வந்து 2 பாடல் நான் பாடுறேன் அப்படி. ஒன்று வந்து முகேன் பாட்டு பாடுறேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து முகேனோட ஃபேன் அவர் வந்து. ஸோ அதனால ஒரு பாடல், இன்னொரு பாடல் வந்து அது வந்து அவருக்கு கலந்து 3 பாடல் கலந்து அது மேஷா மாதிரி அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. அப்படின்னா ஒரு பெண் பாடகியை நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்களும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. அவங்க மேடை இல்லை அப்படின்னாங்க. நான் நிறைய டிக்டாக்ல பார்த்துருக்கேன். அவங்க வந்து சரி வாங்க, அவங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாமே வந்து நம்ம கூப்பிட்ற எல்லாமே வந்து மலேசியன்ஸ் பாட்டுக்கு தான் பாடுறாங்க. ஸோ அம்மாவோட ரிக்வெஸ்ட்னால அவர் ஆமா, நம்மளோட எல்லாமே மலேசியன் பாட்டு தான். ஸோ அம்மாவோட ரிக்வெஸ்ட்னால அந்த ஒரு செக்மெண்ட்காக வந்து 2 பாடல் வந்து அவர் டிஎம்எஸ் பாடல் வந்து பாடுறாரு. நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளோட நிகழ்ச்சி முழுக்குமே வந்து எப்பயுமே எல்லாமே வந்து மலேசியன் பாடல்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் முதல் முறையா நாங்கள் வந்து சித்திரன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாடல் எனக்கு அவர் எஸ்ட்ரோல பாடும்போது அப்போ பிடிக்கும். அவர் வந்து இந்த மாதிரி உள்ளுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் அம்மாவோட ரிக்வெஸ்ட். அது வந்து டாக்டர் சகாதேவன் வர்றாரு. அப்படி இன்னும் சில பிரமுகர்கள் வராங்க வந்துட்டு. ஆனா நான் லிஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம யார்ட்டையும் ஸ்பான்சர் எதுவுமே வாங்கல. நம்ம யார்ட்டையும் ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்க்கல. இது தப்பா பேசலாம். ஓகே, விருதுகள் மொத்தம் 40 விருதுகள். ஓகே, 33 வந்து விமர்சகன் விருது. இந்த ஷார்ட் ஃபிலிம், மியூசிக்கல் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் விருது 3, அதுக்கப்புறம் வந்து கேஎஸ் மணியம் அவார்டு, ரேடியோட 4 பேர் கொடுக்குறோம். பத்திரிகையாளர் விருது வந்து நம்ம வந்து அக்னி சுகுமாரோட பேர்ல கொடுக்குறோம். இது ஆர்டிக்கல் இருக்கு, நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு கொடுக்குறோம். 3 பேருக்கும் இளம் பத்திரிகையாளர்மா. நியூஸ் நல்ல நியூஸ் போடுறோம். அதாவது கலை சார்ந்த நண்பன் ஓசையில வேலை செய்யறவங்களா இல்ல, கரண்ட்லி அவங்க ஆக்டிவா இருக்கிறவங்க, இப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனா அவங்களுக்குலாம் என்ன அவார்டு கிடைச்சது இல்லை.
தனியா செய்யுங்க மணி, ஒரு பத்திரிக்கை விழா செஞ்சு எல்லா பத்திரிக்கையாளரும் கொடுங்க. ஒரு அந்த இடம் வந்து நம்ம வந்து கதை கட்டிட்டு வரேன் அப்படின்லாம் உள்ளுக்கு வர முடியாது. அந்த ஹால்ல வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து டிக்கெட் காட்டுங்க. டிக்கெட் இருக்கா? அது வந்து 3 விதமான பாஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. கோல்ட் கலரு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரு. இந்த பாஸ் வந்து மேல நீங்க கலெக்ட் பண்ணாதான் நீங்க படியில இறங்க முடியும். மேல 2 ரேடா இருப்பாங்க. நீங்க பாஸ் காட்டலன்னா அங்க உங்களுக்கு உள்ள போட மாட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு டேக் இருக்கணும். நீங்க அந்த டெக்னிக்கல் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க டேக் இருக்கும். அவங்க மட்டும் தான் உள்ளுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்க அப்படியே மேலேயோட அப்படியே அனுப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அதனால ஏர்லியாவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க கொடுப்போம். மீடியாக்கெல்லாம் நாங்க பாஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து அந்த டே. நீங்க அவங்களுக்கு ஒரு ரோ தனியா கொடுத்துருப்போம். நீங்க அந்த எல்லாருக்கும் எல்லாருக்குமே சிட்டிங் வந்து ப்ரொவைடட். நீங்க அங்கதான் உட்காரணும். அதை தாண்டி வேற இடத்துல உட்கார முடியாது. வந்து நாங்க சொல்ற இடத்துல தான் இருக்கணும். அந்த மாதிரி எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? யாரு ஓகே, நீங்க ஒண்ணு அவங்க அம்பிகா நம்பர் இருக்கு. நான் அப்புறம் அம்பிகா நம்பர் தரேன். அவங்க தான் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்ல அவங்க தான் பாக்குறாங்க. அப்படி அவங்க கான்டாக்ட் பண்ண முடியும். எனக்கு கான்டாக்ட் பண்ணா நான் திருப்பி அவங்க போர்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த உள்நாட்டு கலைஞர்களுக்கு நிறைய செஞ்சுட்டு வர்றது அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பண்றீங்களா? ஆக்சுவலி வந்து அது நாங்க தனியா செய்யலாம்டா. அந்த அது நல்ல கேள்வி. அதுக்கான பதில் நான் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அது ஏன்னா அது அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு பாக்குறேன் நான் வந்து. வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் வீடியோ அப்படின்னு மட்டும் வச்சிருக்கீங்க. திரைப்படம். ஓகே, நான் முதல் அவார்ட் ஷோ செஞ்சது திரைப்படங்களுக்கு தான் செஞ்சேன். முதல் செஞ்சோம் 2015 திரைப்படங்களுக்கு தான் செஞ்சோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எனக்கு வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட் அந்த டைம்ல எல்லா மலேசியன் ஆர்டிஸ்டும் அந்த அந்த சோம் ஆடிட்டோரியம் தான் இருந்தாங்க. அந்த ஹாலே நிறைஞ்சிடுச்சு. இடமே இல்லாத அளவுக்கு நிறைஞ்சிருந்தது. அந்த டைம் வந்து நம்ம மணிமாலா இருந்தாங்க, ராணி இருந்தாங்க, வீரா இருந்தாரு, முருகன் இருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் அந்த 2015 பார்த்தோம்னா நேராக பார்த்தோம்னு தெரியும் அந்த ஹால் எப்படி இருந்தது அப்படின்னு. ஒரு கிராண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து திரைப்படங்களுக்கான விருதுகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம மறுபடியும் திரைப்படங்கள் செஞ்சோமா கிடைச்சவங்களுக்கே தான் அந்த விருதுகள் போய் சேரும். ஸோ அதனால நான் என்ன செஞ்சேன், 2018 இருந்து ஷார்ட் ஃபிலிம் மியூசிக்கல் வீடியோக்கு செய்யலாம். ஏன்னா இது ஷார்ட் ஃபிலிம் மியூசிக்கல் வீடியோ செய்யறவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டுல தான் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வராங்க. மலேசியால யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அதுக்கான ரெக்கனைசேஷன் இல்லை. ஏன்னா அவங்களதான் நம்ம வந்து வளர்த்து விடணும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து அதுக்கான அடித்தளம் கொடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் இன்னும் ஓகே நான் அவார்டு வாங்கியிருக்கேன், அடுத்த படம் செய்யலாம் அப்படின்னு. நம்மளோட விமர்சகன் அவார்ட்ஸ் வாங்கின அவ்வளோ நிறைய பேர் திரைப்படங்கள் செஞ்சிருக்காங்க. அவ்வளோ பேர் திரைப்படங்கள் செஞ்சு திரைப்படங்கள் பாடியிருக்காங்க. மியூசிக் வீடியோ தாண்டி திரையிலையும் வந்து இசையமைச்சிருக்காங்க அவங்க வந்து. ஸோ அங்கேருந்து வளர்ந்துருக்காங்க அவங்க. அதுல நிறைய பேர் வந்து நம்மளோட விமர்சகன் இந்த ஆண்டு விமர்சகன் விருது விழாக்கு வராங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் வந்து இதையும் நான் சொல்லி பதிவு பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து விமர்சகன் விருது விழா வந்து மூத்த கலைஞர்கள் தான் அவார்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இந்த முறை அப்படி கொடுக்கல. இந்த ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மியூசிக்கல் வீடியோவுக்கு வந்து இந்த கலைத்துறையில வந்து கால் பதிச்சு ஓரளவுக்கு வெற்றி பெற்ற இயக்குநர்கள் இருக்காங்களே அவங்க தான் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப இளம் கலைஞர்கள் அவங்களே இன்னொரு இளம் கலைஞர்னு மோட்டிவேஷன் வந்து முன்னுக்கு நிற்கிறாங்க. இவரை பார்த்தனும், இவர் இந்த படம் பண்ணியிருக்காரு, இவரு மாதிரி நானும் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இளம் கலைஞர் புது கலைஞர்களுக்கு வரணும். அதுக்காக இந்த அவார்டு எடுத்து கொடுக்குற அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் வந்து இளம் இயக்குநர்கள் நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுதான் காரணம். ஏன் நம்ம வந்து இப்போ கூட நம்ம ஷார்ட் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ண பிறகு நிறைய பேர் திரைப்படத்துக்கு விருது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, திரைப்படங்களுக்கு ஏன்னா நிறைய அவார்டு செஞ்சுட்டாங்க. போன வருஷமும் நிறைய செஞ்சுருக்காங்க, அதுக்கு முன்னும் நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு எல்லாம் அவார்டு செய்யறதுனால நம்ம அந்த கேட்டகரிக்கு போகாம நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துட்டேன். இந்த குறும்படம் இந்த மியூசிக் யாரு தேர்வு பண்றாங்க? மலேசியா. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் 2018 நான் சொல்லிட்டு இருக்கேன்.
எல்லா அவார்ட்ஸோட நம்ம சொல்றோம். நம்ம வந்து நம்மளோட அந்த தேர்வுக்குழு வந்து மலேசியன்ஸ் கிடையாது. இங்க உள்ளவங்கள நம்ம திருச்சியில இருக்கிற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குறோம். நம்ம வந்து இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ண எல்லா படங்களையும், எல்லா ஷார்ட் ஃபிலிம், எல்லா மியூசிக்கல்லையும் அங்கதான் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஃபுல் டைமா வந்து அந்த துறையில இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்து இந்த படங்கள்லாம் பாருங்க, இந்த பாடல்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்து அவங்க நம்மளுக்கு காமெண்ட் கொடுத்து அவங்க மார்க் கொடுத்து அதை தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வின்னர் அனௌன்ஸ் பண்றோம். நம்ம வந்து நம்ம ஏன்னா ஒரு சில தேர்வு இங்க மலேசியாவில் நடக்கிற தேர்வு நான் ஒப்பனாவே சொல்றேன். ஒரு சில தேர்வுல வந்து அவங்களோட பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி போயிருது சில இது வந்து. அப்ப அவங்க பார்க்கும் போது அவங்க யாருமே தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க பார்வைக்கு அவங்க நல்லா பண்றாங்களே. இங்க வந்து கொஞ்சம் ஃபேமும் இப்போ உள்ளுக்கு வந்துருது. அவங்க கொஞ்சம் ஃபேமா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து. ஆனா அவங்க நேர்மையா இன்ன வரைக்கும் டச் விமர்சகன் அவார்ட்ஸ்க்கு இது வரைக்கும் எந்த பேட் காமெண்ட்ஸ் யார் அவார்டு ஐயோ இவங்களுக்கு ஏன் அவார்டு கொடுத்துங்க ஒரு கேள்வி இது வரைக்கும் வந்தது கிடையாது. நம்ம இது வரைக்கும் யாரும் கேட்டதும் இல்லை, ஏன் சார் இவங்களுக்கு போய் அவார்டு கொடுத்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் வந்ததே இல்லை. நம்மளுக்கு எல்லாம் நேர்மையா எப்பயுமே வந்து விமர்சகன்னா அவர் நம்பிக்கை இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும் நம்மளுக்கு வந்து. அதுதான் இவங்க ஜெய்சீலன் அறிவு கேட்டிருக்காங்களா? பாரு நிறைய பேர் ஜெய்சீலன் அறிவு எப்படி தெரியாம அவருக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லை. ஓகே, மொத்தம் வந்து 84 என்ட்ரிஸ் வந்துச்சு நம்மளுக்கு வந்து. அதுல வந்து சிலது வந்து டெக்னிக்கலா ஃபால்ட் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியா நம்ம ரிஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபைனல் போயிட்டு வந்து 40 மட்டும் நம்ம வந்து ஃபைனல். அந்த ஃபைனல்லே நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் காலர்லாம் இருந்துச்சு. அப்பயும் நம்ம இது பண்ணி அதனால டைம் எனக்கு இழுத்துருச்சு. ஏன்னா எனக்கு வந்து மியூசிக்கல் வீடியோட ஃபுல் ரிசல்ட் வந்துருச்சு. ஷார்ட் ஃபிலிமோட இப்போதான் வந்துச்சு. நான் ஒன்றும் அதை ஓப்பன் பண்ணிக்கொண்டு ஒன்று பார்க்கல. நான் ஒன்றும் இந்த ஷார்ட் ஃபிலிமோட வந்து இப்போதான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் அவங்க இந்தியாவோட காமெண்ட் என்னன்னா மியூசிக் மலேசியால ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்றேன், ரொம்ப வளர்ந்துருச்சு மியூசிக்கு, ரொம்ப தரமா இருக்கு அப்படின்னு. மலேசிய படங்களோட பாடல்கள் வந்து ரொம்ப தரமா நல்லா பண்றாங்க, நல்லா எழுதுறாங்க, நல்லா பாடுறாங்க அப்படின்ட்டு ஒரு காமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து கொஞ்சம் இன்னும் வளரணும் அப்படின்ற இதுல இருக்கேன். ஆனா ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. வந்து இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு எழுதியிருக்காங்க. திரைப்படம் அந்த கதையா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்து வச்சிருக்காங்க அவங்க. இப்போ பிரஸ் மீட்டிங்ல எல்லாம் தான் இருப்பாங்களா? எப்பயுமே பெரும்பாலும் இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நம்பிக்கை வரலையா? அவங்க தான் முன்னோடி முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க நீ முடிச்சிருங்க, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. இவங்கெல்லாம் வந்துமா கலைத்துறைக்கு வந்து நான் 15 வருஷத்துல இருந்து 15 வருஷமா நான் இந்த பத்திரிகை எடுத்துட்டு வந்துட்டேன். கலைத்துறை நீ எதுல வேலை செய்யறடா? அவங்க ஃப்ரீலான்ஸ்மா. பத்திரிகையா? அவங்க பத்திரிகைகள் படங்கள் அவங்க தான் கொடுப்பாங்க நிறைய. பத்திரிகை படங்கள் அவங்க கொடுப்பாங்க நிறைய. அவங்க தனியா இது வச்சிருக்கோம், மீடியா வச்சிருக்காங்க. பேர் என்ன உங்களோட மீடியா? அவங்க பேர் மணிமாலா. இல்ல உங்களோட இது மீடியா பேர் செலிபிரிட்டி மீடியா லோக்கல் பேரு. ஏன்னா அவங்க செலிபிரிட்டி மட்டும் தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. செலிபிரிட்டி மட்டுமா? என்ன செலிபிரிட்டி நான் வந்து ஃபேமஸ் இல்ல, சமந்தா மாதிரி செலிபிரிட்டி. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே செலிபிரிட்டி தான் கண்டுக்கிறது. அவனும் உங்களுக்கு என்ன கொடுக்குறான்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா இவங்க எல்லாமே கலைத்துறைக்காக நிறைய பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து கலைத்துறைக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அதான் முக்கியம். என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கலைத்துறை இருக்கீங்க, எனக்கு சந்தோஷம் தான். சம்பாதிக்கணும்ல, பணம் வேணுமே. இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு வந்திருக்கீங்க, வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் வச்சா எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க நாங்கள் வரோன்னு சொல்லி வாங்கணும். இப்போ இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்பவும் கிடைக்க மாட்டோம், கேட்கணும், இல்லை நாங்கள் வர மாட்டோம். அவருக்கு மணி ஆயிடுச்சா? ஏதாவது கேள்வி இருக்கா?
ஓகே. ஏய் இதெல்லாம் போட்டுறாதீங்க, நான் பேசுறேன். அதெல்லாம் live ல போயிட்டு இருக்கான். எல்லாம் live தான் போகுது. கம்மி தோணு வந்ததுன்னு போய் ஓகே, ஷார்ட் ஃபிலிம் வந்து மியூசிக்கல் வீடியோக்கு வந்து நம்ம 9 அவார்டு கொடுக்குறோம். ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து 11 அவார்டு இருக்கு. அது எல்லாமே நார்மலா வந்து அந்த ஒர்க் பண்ணவங்களோட அதுதான். நம்ம எப்பயுமே வந்து மியூசிக்கல் வீடியோக்கு என்ன லிரிக்ஸு, பாடல், அதுக்கப்புறம் வந்து சிங்கரு, அப்புறம் வீடியோட டைரக்டரு, அப்புறம் எடிட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, இந்த மாதிரி அந்த அந்த சம்மந்தப்பட்ட அவார்ட்ஸ் தான். அப்புறம் அதில் 2 வந்து ஒன்று ஜூரி அவார்டு இருக்கு. ஜூரி அவார்டு ஒன்று இருக்கு. ஜூரினா அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பெஸ்ட் மியூசிக் வீடியோ, அது ஒரு அவார்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு. ஆனால் இந்த வருஷம் மியூசிக்கல் வீடியோ தான் ரொம்ப சிறப்பாக, எனக்கே அது ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாடல்கள் கூட ரொம்ப தரமாக இருந்துச்சு. பாடல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில லைஃபா போடுறீங்களா? ஒரு லைஃபும் இருக்கும். லைஃப் யார் போடுறா? நம்மளோட இது விமர்சகனோட தான் போவாங்க. ராணி செய்வாங்க. அது வந்து அதுங்களா? ராணி டீம் எல்லாம் இருப்பாங்க. அவங்க நம்மளோட விமர்சகனோட இதுக்கு போவாங்க வந்து அந்த டே வந்து. ஏன்னா நான் வந்து அது ரொம்ப சிஸ்டமா இருக்கணும்னு பாக்குறோம். அந்த டே வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆயிரம் இங்கிட்ட ஆள் நடந்துக்கிட்டு மற்றவங்க டிஸ்டர்ப்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே வெளியே வந்து வீட்டு ஃபங்க்ஷனு அழகா செய்யணும். நான் கூப்பிடுவேன். நல்லா சில மண்டைக்கு மணி ஆக இன்றைக்கு வந்த ஊரக நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்தது மாதிரி நம்ம மீண்டும் வர ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம் சோமாரகத்துல. ஆமா, இது இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட போஸ்டர் வந்து நம்ம ஒண்ணு சர்ப்ரைஸா திரும்புங்க, அதை எடுத்து காட்டுங்க. என்ன செய்யணும்? என் வயசு என்னன்னு தெரியுமா? இன்னொரு படம் அவர் நண்பன் படம் பிடிக்கல காலிக்கு மாவட்ட இங்க உள்ள போங்க நீங்க நடுவு போங்க டைட்டில் பண்ணுமா இது ஆன்ல இருக்கா இன்னும்? அம்மா நடுவுங்க தெரியுமா? நடுவு போங்க. ஏய் நீதான் பாத்தீங்க போட மாட்டீங்களா? என்னடா நான் ஃப்ரேம் போட்டு கொடுக்குறேன்.
ஃப்ரேம் போட்டு தரேன் உனக்கு. இதுதான் அங்க என்னடா ஐயா மொட்டையா இருக்கே முடி வச்சா அதே முடிஞ்சு அம்மா